வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த பேட்ச் 115வது பேட்ச் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. நிறைய முடியாத, தெரியாத, புரியாத நிறைய சாதனைகள்லாம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்ககிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்கு. அதை அப்படியே புட்டு அவங்க ஆழ்மனத்துக்குள்ள போய் சொன்னாங்க. இந்த பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கங்கிறதை இப்ப பார்ப்போம். இப்போ நம்ம ஹைவேல இருக்கிறோம். இந்த ஹைவேல உங்க இடது பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல பாருங்க, கொஞ்சம் தூரத்துல அப்படியே பாருங்க என்ன காட்சி கிடைக்குதுன்னு. உங்களுக்கு இடது பக்கத்துல ஒரு 100 மீட்டருக்குள்ள என்ன காட்சி கிடைக்குதுன்னு பாருங்க. நேரா உங்களுக்கு நேரா கீழே பாருங்க, 100 மீட்டருக்குள்ள என்ன தெரியுது? நல்லா உங்களால முடியும். நான் 4 காலு 2 கொம்பு. 4 காலு 2 கொம்பு. ரைட். அது என்ன தாயி? ஒரு மாடு. வாழ்த்துக்கள். என்ன மாடு? என்ன மாடு அது? பிரவுன் கலர். ரைட். அது பிரவுன் கலர்ல ஒரு மாடு இருக்குது. என்ன மாடு? ட்ரை பண்ணுங்க. இவ்வளவும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அது என்ன மாடு? 2 கொம்பு, 4 காலு, பிரவுன் கலரு. ரைட். நல்லா சொல்லுங்க. பசுமாடு. வெரி குட், வாழ்த்துக்கள். பசுமாடு. நல்லா இருப்பீங்க தாய். அவ்வளவு தூரத்துல உள்ளது உங்களுக்கு என்ன மாடு மாதிரி காட்சி கொடுக்குது? பசுமாடு. பசுமாடு. பசுமாடே தான். தெளிவா இருங்க. 100க்கு 100 பசுமாடு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பூரா ஜெயிச்சிட்டீங்க. ரைட். அடுத்தது இங்கிட்டு உங்களுக்கு வலது பக்கம் திரும்புங்க. வலது பக்கம் பிளாட்பாரத்துல யாராச்சும் தெரியாங்களா? நல்லா நல்லா ட்ரை பண்ணுங்க. அந்த மாடு எவ்வளவு தூரமோ அதே தூரத்துலதான் யாரும் தெரியுறாங்களா? நல்லா பாருங்க, அவசரப்பட வேண்டாம். ஒரு பெண் நடந்து போறாங்க. ரைட். என்ன கலர் சேலை? பச்சை கலர். பச்சை கலர். ரைட். கையில என்ன வச்சிருக்காங்க? ஒரு பையும். ரைட். தூரத்துல ஏதோ பெருசா வருது. அது என்ன தெரியுது? இந்த வர்றது பஸ். ரைட். வாழ்த்துக்கள். வாங்க ஐயா. இந்த 115வது பேட்ச் ஆழ்மன பயிற்சியில கணவன் மனைவி 2 பேரும் குடும்ப சகிதமாக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஐயா ஏற்கனவே இன்ஜினியரா இருந்து ஒரு கம்பெனியில சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி எவ்வளவு தூரம் பயன்பட்டது அதை பத்தி அவங்களே சொல்றாங்க. இப்போ நம்ம கேட்போம். அம்மா, இன்னைக்கோட 5 நாள் ஆகுது. இந்த 5 நாளையில என்னென்னலாம் அதிகமா உங்க சப்ஜெக்ட், ஆடிட் சப்ஜெக்டை விட நீங்க என்ன அதிகமா தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா? நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் சார் இது பாக்குறேன் நானு. சரி. படிக்கும்போது எவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஜெனரலா சிஏனாவே ரொம்ப கஷ்டமா, ஒரே அட்டம்ப்ட்ல முடியாது அப்படின்றதுதான் ஒரு தாட் இருக்கும். இல்ல, நான் ஒரே அட்டம்ப்ட்ல முடிக்கணும், அதுக்கு நம்ம ஆழ்மன நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு இருக்கேன். இந்த 5 நாள் பயிற்சியில என்னோட நம்பிக்கை கூடியிருக்கு. இந்த 5 நாள் பயிற்சியில நம்பிக்கை கூடுனது. இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க ஒரு ஆளை பார்த்து ஆளை பெயர் சொல்லி கண்டுபிடிச்சீங்க. ஒரு பொருள் எங்கேயோ வச்சு அந்த பொருளை கண்டுபிடிச்சீங்க. அடுத்து ஒரு ஆளுடைய உடம்ப அப்படியே ஸ்கேன் பண்ணி உடல என்னென்னலாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களே. உங்க ஆழ்மனத்துக்கு இந்த அளவுக்கு சக்திகள் இருக்குன்னு இதுக்கு முன்னால நினைச்சு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நம்பிக்கை, அதாவது ஸ்கூல் டைம்ஸ்ல இந்த மாதிரி உண்டு. எனக்கு புக்கு எடுத்து எக்ஸாம் ஹால்ல போய் பார்க்க முடியும், அந்த மாதிரி வரும் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் வருமா வராதான்றது ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தது. ஆனா இல்ல, இந்த வயசுலயும் என்னால முடியும், என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்னோட ஆழ்மனசோட சக்தியால அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது சார். ஆமா, இன்னைக்கு 5வது நாள் இந்த பயிற்சி முடிஞ்சு உங்களை கண்களை கட்டி அப்படியே வெளியே கூட்டிட்டு போனோம்.
வெளியே கூட்டிட்டு போய் அங்க நேஷனல் ஹைவேல எந்த பஸ் வருது, எந்த லாரி வருது, எந்த நம்பர், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதை விட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கண்டீங்களே, அந்த காட்சி உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி அந்த காட்சி உங்களுக்கு என்ன உறுத்துது? எனக்கு வெளியே கூட்டு போனப்ப ஒரு 100 மீட்டர்ல வந்து ஒரு பசுமாடு வந்து இருந்தது. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து இருந்தது மாதிரி ஒரு காட்சி கிடைச்சு. இவ்வளவு நாள் ஆழ்மன பயிற்சியில இதுவரைக்கும் அந்த பசுமாடு வந்து காட்சி கொடுத்ததே கிடையாது. உங்களுக்கு தான் முதல்ல அந்த பசுமாடு வந்து அற்புதமா அந்த புல்ல சாப்பிட்டு அந்த காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. நீங்க என்ன குறிக்கோளோட இங்க விருதுநகருக்கு இந்த ஆழ்மன பயிற்சி வந்தீங்களோ அவ்வளவு குறிக்கோளும் நிறைவேறிடுச்சு. உங்களுடைய திட்டங்கள், செயல்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. வேகமா நடந்துகிட்டு இருக்குது. நிதானமா போங்க. நிறைய உங்க ஆழ்மனம் சொல்லும். ஆழ்மனம் சொன்னபடி நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குமா. எங்களை விருதுநகருக்கு தேடி டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து உங்களுடைய சாதனைகளை பன்மடங்கு பெரிசாக பண்ணதுக்காக, உங்களை சாதனைகளை அதிகப்படுத்தினதுக்காகவும் அந்த பசுமாடு ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்கு கிடைச்சது. அதுக்காக நான் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். ஐயா வணக்கம். ஐயா நீங்க குடும்ப சகிதமாக இந்த பயிற்சிக்கு வந்தீங்க. ஒரு இன்ஜினியர், ஹார்ட்வேர்ல நிறைய இருக்கிறீங்க, நிறைய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆழ்மன பயிற்சி இந்த 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், இன்னைக்கு உங்களுக்கு கடைசி நாள்ல எந்த வழிக்கு இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனப்படும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் என்னோட எண்ணங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி உணர்றேன். சரி, எந்த ப்ராப்ளத்தையும் வந்து ஒரு என்னுடைய ஆழ்மன மூலம் வந்து ஈஸியா வந்து அதை சால்வ் பண்ண முடியும். அது போக வந்து என்னுடைய ஆழ்மன வலிமையினால வந்து என்னுடைய உடம்பையும் சரி பண்ண முடியும் நம்பிக்கை வந்துருக்கு. உங்களுடைய ஆழ்மனத்தால் முதல்ல உங்கள் உடல் ரீதியான குறைகளை பூரா சரி பண்ண முடியும். அது சரி பண்ண பிறகு உங்களுடைய தொழில் எப்போ உடல் சரியாயிடுச்சோ உங்க தொழிலை பன்மடங்கு உங்க ஆழ்மனத்தை வச்சு அந்த தொழிலை மேலும் மேலும் விருத்தி அடையலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இந்த ஆழ்மனம் நிறைய உங்களுக்கு எதிர்காலத்துல பயன்படும் நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னால ஆழ்மனம்னா என்ன, அதை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க ஆளை பார்த்து ஸ்கேன் பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணி உடம்புக்குள்ள என்ன கோளாறு இருக்குதுன்னு ஸ்கேன் மிஷின் செய்யாததெல்லாம் ஸ்கேன் பண்ணி அற்புதமா சொன்னீங்களே. உள்வெளி பயணம், ஆழ்மனம்ங்கிறது ஒரு உள்வெளி பயணம். அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுனது? இது ஒரு உண்மையிலே ஒரு ஒரு பிரமிக்க வைக்கிற விஷயமா இருந்துச்சு. நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு மிஷினால கண்டுபிடிக்க விஷயத்த வந்து நம்ம வெறும் கண்ணை மூடிக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு. அப்போ உங்க ஆழ்மனம் மிகப்பெரிய ஒரு அபார சக்தி வச்சிருக்குது. அந்த சக்தியை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திங்கன்னா உங்க எதிர்காலம் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் நம்பிக்கையோடனும் பிரகாசமா இருக்கும்னு நம்புகிறீர்கள் ஐயா? கண்டிப்பா. இப்ப கணவன் மனைவி குடும்ப சகிதமா வந்து ஆழ்மன பயிற்சி எதிர்காலத்துல நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். எதிர்காலத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல ஒளிமயமான ஒரு பிராசிக்க செய்ய வைக்கலாம். அந்த உங்க குறிக்கோள்களுக்கு நன்றி. எங்களை தேடி வந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இந்த பயிற்சி படிச்சதுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.